வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு போன வாரத்துல நாம் பார்த்தோம். 2 முக்கியமான வசனங்கள் இருந்து. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம். ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அப்புறம் தெரிந்து கொண்ட சகோதரர், கிறிஸ்துவனுடைய சகோதரராக தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துவதற்காக நம்மை முன்குறித்தார். அப்புறம் தெரிந்து கொண்டார். அப்புறம் நீதிமானாக்கினார். அப்புறம் மகிமைப்படுத்தினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த மகிமையான தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்மள அவரை போலயே மகிமையை கொடுத்து அதாவது என்ன சொல்றீங்க, பரிசுத்த சந்ததி, தன்னுடைய சொந்த ஜனம் அப்படின்னு அவர் நம்மளை அழைத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிச்சோம். இதெல்லாம் எதற்காக செய்திருக்கிறார் அப்படின்னா, ரோமர் 8:29 சொன்ன கிறிஸ்துவின் சாயலை நாம் பூமியில் வெளிப்படுத்தி வாழ்வதற்காக மட்டுமே பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமென். இந்த உலகத்துல இயேசுவை நம்ம மூலமா ஜனங்க பார்க்கல அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற குறைபாடு என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நான் பேச போகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது கிறிஸ்துவுக்காக வாழுறது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இத விசுவாசத்தினால எப்படி நாம் வாழ முடியும் அப்படிங்கறத இன்னைக்கு இனி தொடர்ந்து இந்த விசுவாச வாழ்க்கை குறித்து தான் இன்னும் வரும் வாரங்கள்ல, எத்தனை வாரம் தெரியாது, பேச போகிறேன். அதை முன்னுரையை போல போன வாரம் சொன்னேன். முதலாவது, கிறிஸ்துவின் சாயலை நாம் வெளிப்படுத்துவதற்காகவே நம்மை என்ன பண்ணியிருக்காரு, அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்புறம் கிறிஸ்துவின் சாயல் எப்படின்னு நாம் பார்த்தோம். வெளிப்புறமான காரியம் கிடையாது. கிறிஸ்துவின் சாயல் நாம் மாம்சத்தில் ஒருவரையும் அறியாதபடிக்கு ஆவியில் நாம் அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி சாயல் எப்படிப்பட்டது, அவருடைய குடும்பத்தினராய், தேவனுடைய குடும்பத்தினராய் எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிச்சோம். நாம் தேவனுடைய குடும்பத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று வாசிச்சோம். இந்த விசுவாச வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். எதை விசுவாசிக்கிறதுனா என்ன? விசுவாசிக்கிறதுனா என்ன? முன்னாடி ஏற்கனவே சொன்ன 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எபிரேயர், இந்த அதிகாரத்தை தான் இன்னைக்கு முழுசா, இன்னைக்கு இல்ல, தொடர்ந்து முழுசா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தேவன் யார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வாசிக்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உபாகமம் 10:17. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. ஆமென். உங்கள் தேவனாகிய கர்த்தர் யாரு? தேவாதி தேவன். அப்படின்னா சுப்ரீம் காட். இங்க லோக்கல் கோர்ட் இருக்குன்னு வைங்களேன், சிவில் கோர்ட் இருக்கு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஹை கோர்ட் இருக்கு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்கா? நம்ம அதாவது இங்க உலகத்துல எப்படி இது பண்றோம், எப்படி ஒரு இடத்துல நியாயம் கிடைக்கலனா நான் அங்க போறேன், அங்க நியாயம் கிடைக்கலனா இங்க போறேன், இங்க நியாயம் கிடைக்கலனா வேற இடத்துக்கு போறேன், வேற இடத்துல நியாயம் கிடைக்கலனா இன்னொரு இடத்துக்கு போறேன், எங்கேயுமே கிடைக்கலனா உச்சகட்டத்துக்கு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நியாயம் எங்க போனாலும் கிடைக்காது. லாயர் எப்படியோ அதை போலதான் தீர்ப்பு. ஆமென். என்ன லாயர் வச்சிருக்கீங்களா அதை பொறுத்துதான் தீர்ப்பு. லாயர் பேசி வாதாடுறத வச்சுதான் ஜட்ஜு. ஆமென். நான் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது,
நம்முடைய ஆண்டவர் அந்த மாதிரி இல்ல. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன்? தேவாதி தேவனா இருக்கிறார். தேவாதி தேவனா என்ன? அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஹல்லேலூயா. எந்த தெய்வங்களும் அவருக்கு ஈடு இணையற்றவர்கள் இல்ல. உலகத்துல காண்கிற எந்த சூழ்நிலையும், எந்த நீதியும், எந்த மனுஷனோ, எந்த நியாயமோ அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறதே தவிர அவருக்கு மேலானது எதுவுமே. அவர்தான் அளவுகோல். அளவுகோல்னா என்ன? அளவுகோல்னா என்ன? அவர்தான் ஃபைனல், அவர்தான் கடைசி, அவர்தான் முதல், அவர்தான் முடிவு, அவர்தான் உச்சகட்டம். இப்படிப்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் தெய்வமா தேடிக்கிட்டு இருக்குங்க. ஆமென். இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் தேவன் என்று தொழுது கொள்ளுகிறோம், ஆராதிக்கிறோம். அப்ப இப்படி இந்த தேவன் நம்ம தேடுகிற, துதிக்கிற, ஆராதிக்கிற இந்த தேவனுடைய தன்மை எங்க இருந்து வெளிப்படணும்? சொல்லுங்க, எங்க இருந்து வெளிப்படணும்? நம்ம கிட்ட இருந்தோம் வெளிப்படணும். அவர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தர். கர்த்தர்னா என்ன அர்த்தம்? கர்த்தர்னா என்ன அர்த்தம்? தேவன்னா எல்லாவற்றுக்கும் மேல உன்னதமானவர், மகிமை நிறைந்தவர். கர்த்தாதி கர்த்தர்னா, கர்த்தர்னா என்னது? ஆளுகை செய்கிறவர். He lords over us. Lordsனா நமக்கு மேல ஆளுகை நிறைந்தவராய் இருக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்டு நாம் இருக்கிறோம். பூமியும் வானமும் வானத்தின் அனைத்து காரியங்களும் இந்த தேவனால தான் உண்டாயிருக்கிறது. அப்ப இந்த தேவனால படைக்கப்பட்ட நாம் நேர்த்தியா நடத்தப்படுவதற்கு அவர் மட்டும்தான் நமக்கு நேர்த்தியானது. வாழ்க்கையில, குடும்பத்துல, நம்முடைய சூழ்நிலைகளை என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சூழ்நிலைக்கு தகுந்தபடி மாறுகிற தேவன் இவரு. இந்த வசனம் சொல்லுது, எனது நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யாரு? சூழ்நிலைக்கு தகுந்தபடி. அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? உங்கள் கர்த்தர் இப்படிப்பட்டவரானால் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அப்படியே இருக்கணும். ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்மளை கண்டு இவங்க இப்படிதான், ஆமென், இவங்க கிட்ட தான் நியாயம் கிடைக்கும், இவங்க மாற மாட்டாங்க, இவங்க அவங்க கடவுளுக்காக என்ன வேணா செய்வாங்க, எப்படி வேணா நிப்பாங்க, இவங்களுடைய வாழ்க்கை முறைமையை பார்த்தா இயேசு எப்படிப்பட்டவரா இந்த பூமியில இருக்கிறாரோ அப்படிப்பட்டவரா இவர்களும் இருப்பார்கள் என்று நாம் காண்பிக்க வேண்டிய இடத்திலும் நிலைமையிலும் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தேவன் யார்? ஏன் இந்த தேவனுடைய வார்த்தை அவ்வளவு முக்கியம்? ஏன் இந்த தேவனுடைய வழிநடத்துதல் அவ்வளவு முக்கியம்? ஏன் இந்த தேவனுக்கு இந்த வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும்? ஏன் இந்த தேவனுடைய ஆளுகை நமக்கு தேவை? ஏன் இந்த தேவனுடைய என்ன சொல்றதுங்க, வழிகாட்டுதல் நமக்கு தேவை? ஏன்னா எல்லாவற்றையும் ஏற்படுத்தினவர் அவர். ஆமென். நம்ம ஏற்படுத்தாத நம்ம இந்த உலகத்துல என்ன பண்ண முடியாது? சொந்தம் கொண்டாட முடியாது. நம்ம ஏற்படுத்தாத இந்த உலகத்துல நான் என்ன பண்ண முடியாது? உரிமை கொண்டாட முடியாது. நம்ம உருவாக்காத ஒண்ணு மேல நம்ம என்ன பண்ண முடியாது? அதிகாரம் செலுத்த முடியாது. நம்ம என்ன சொல்றதுங்க, கொண்டு வராத ஒரு காரியத்தின் மீது நாம் நியாயம் விசாரிக்க முடியாது. அதுக்குதான் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட போறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவே இதை செய்தாரு. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, இயேசு கிறிஸ்துவே இதை செய்தாரு. ஆமென். அப்ப நம்ம ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது வேற, ஆமென், கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது வேற, ஆரகன்ட்டா இருக்கிறது வேற. ஆமென். ஒரு விஷயத்துல நிச்சயமா உறுதியா இருக்கிறது வேற, ரொம்ப மேட்டிமையா இருக்கிறது வேற. ஆமென். வசனம் எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு தின் லைன் தான். உலக வாழ்க்கை, மனிதர்களுடைய காரியம், தேவனுடைய நடத்துதல், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. ஆமென். நான் கோர்ட்டுக்கு இந்த பக்கம் போயிட்டேன்னு வைங்களேன், ஆண்டுடைய ஆளுகை என் மேல இல்ல. ஏன்? என் அதிகாரம் என் மேல வந்துருது,
நான் உலகத்தை வெளிப்படுத்தி வாழுறேன், நினைச்சிக்கலாம் தேவனுக்காக வாழுறேன்னு. ஆனா ஆமென், ஆவியானவரால நடத்தப்படுற வாழ்க்கை, நான் எவ்வளவு மேல இப்படி போனாலும் என்ன சுத்தி எல்லா காரியமும் தேவனால் இயக்கப்படுகிற இயங்கக்கூடிய இடத்துல நான் இருப்பேன். ஆமென், ஹalleluya. இது சாதாரணமா நீங்களும் நானும் இருக்கலாம். ஆனா நம்மளை சுற்றி ஒரு பெரிய ஒரு 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 சாட்சி, ஒரு சாட்சியின் மதில் நம்மளை சுற்றி இருக்கும். இந்த தேவன் யாரு அப்படின்னா மாறாதவர். இவர் யாருன்னா எல்லாவற்றுக்கும் மேல, அவன் அவருக்கு கீழே தான் எல்லாமே இருக்கு. அப்ப இந்த தேவன் என்ன பண்றாருன்னா, என்ன நம்பு, நான் உங்களை வழிநடத்துவேன்னு சொல்றார். ஆமென். இதுக்கு ஏதாவது மாற்று கருத்து வர முடியுமா? இந்த ஆண்டவர் நான் நம்பினேன், ஆமென், இந்த ஆண்டவர் எத்தனை வருஷம் நான் விசுவாசிச்சேன், இந்த ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல. ஒருவேளை என் எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படாம இருக்கலாம், ஆனா தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில என்னைக்குமே மாறுகிறது இல்லை. ஆமென். என் ஆசை பேராசை நிறைவேற்றப்படாம இருக்கலாம், ஆனா தேவன் மாறுகிறது இல்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற காரியங்களும் விருப்பங்களும் திட்டங்களும் அது நிறைவேறியே தீரும். ஆமென். இதுக்குதான் ஆண்டவர் நம்மள என்ன பண்ணிருக்காரு, முன்குறித்திருக்கிறார். கிறிஸ்துவோட கூட அடையாளப்படுத்தி சகோதரராக மரித்தோரிலிருந்து முதற் பேரானவராய் எழுப்பின கிறிஸ்துவோட கூட சகோதரராய் நம்மை அடையாளப்படுத்தி அவர் சாயலாய் வாழும்படிக்கு அழைத்திருக்கிறார். ஆமென். அழைத்திருக்கிறார், அழைத்து நீதிமானாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஏன் இதெல்லாம் செஞ்சிருக்காரு? அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு இதை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. இந்த அழைத்தவருடைய புண்ணியங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் பின்னாடி நான் மெதுவா சொல்றேன். அதுக்கு தான் நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். வாசிங்க 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு. இப்ப நான் விசுவாசி சொல்லிக்கலாம். ஆமென். இந்த விசுவாசம் எப்படி தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசமா இருக்க வேண்டும். இந்த உலகத்துல விசுவாசி எப்படி வாழணும்ங்கறத கற்றுக் கொடுக்கிறதுக்கு தான் இந்த பகுதி இருக்குது. இந்த பகுதியினுடைய பெயர் என்ன தெரியுமா? Faith in action. ஆமென். விசுவாசம் கிரியையில் காணப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஹalleluya. இதில் நிறைய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அவங்க எப்படி விசுவாசத்தை கிரியையில் காண்பித்தார்கள், தேவன் அதிலே எப்படி பிரியப்பட்ட தேவனா இருக்கிறாரு, அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு எப்படி வெளிச்சமாய் வழிகாட்டியாய் இருக்கிறது, நாம் எப்படி இந்த உலகத்துல விசுவாசத்தினாலே வாழ்ந்து தேவனை பிரியப்படுத்தி இந்த பூமியில் அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ முடியுங்கிறத நாம் பார்க்க போகிறோம். வருகிற வாரங்களை பார்க்க போகிறோம். வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், கவனிங்க, அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்படின்னா என்ன? முதல் வசனத்தை வாசிங்க. 11:1. விசுவாசமானது பாருங்க. விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணணும்? விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் இந்த வசனம் சொல்லுது. விசுவாசிக்கிறவன் எப்படி விசுவாசிக்க வேண்டுமா? தேவன் இருக்கிறார் என்றும் அவர் எல்லாவற்றையும் அவரிடத்தில் சேருகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று நாம் என்ன பண்ணணுமா? விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது படி. அப்ப இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும்? வாசிங்க. விசுவாசம்
நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. எப்படிப்பட்டதா இருக்கிற விசுவாசம்? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். எதை நம்ம நம்புறோம்? இப்ப வாசிச்சோம், ஆண்டவரை விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அப்ப எப்படி ஆண்டவர் நான் பிரியப்படுத்த முடியும்? அவர் கிட்ட சேரும் பொழுது அவர் என்ன பண்றாரு? சேர்க்கிறவர்களுக்கு பலனளிக்கிற தேவனா இருக்கிறாரு. இது நிச்சயமா நம்ம நம்புகிறவர்களாய் இருக்கணும். ஏன் இதை நம்ம நிச்சயமா நம்பணும்? நீங்களும் நானும் யார் தெரியுமா? நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? ஏசாயா 51 1ஆம் அதிகாரம் வாசிங்க. 1ஆம் வசனம். ஏசாயா 51 1ஆம் வசனம். எப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மள அவர் கிட்ட சேர்த்து இருக்கிறாருங்கிறது சொல்லுது. எப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மள அவர் கிட்ட சேர்த்து இருக்கிறாருங்கிறத இந்த வசனம் சொல்லுது. வாசிங்க. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் கவனிங்க, நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அப்படின்னா என்ன? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளி அடைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு உங்களை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இங்க சொல்லுது அவரிடத்துல சேருங்கள் சொல்லி. அவரிடத்துல நம்ம எப்படி சேர முடியும்? பழையவைகளை விட்டு பூர்வமானவர்களை வெறுத்து. ஆமென். நீங்க ஒரு கண்மலையை போல இருந்தீங்க. கண்மலை எதை குறிக்குது? ஆண்டவர் குறிக்கிறது இல்ல, உலகத்தை குறிக்குது. கற்பாறையை போல இருந்தோம். ஆமென். அதுல இருந்து வெட்டி எடுக்கப்பட்டு, ஆமென், நீங்க இந்த உலகத்துல இருந்து உலகத்தோட ஒத்து போய் உலகத்தின் காரியங்களை அப்படியே அதனோடு ஒட்டி உறவாடி என்ன ஆயிடுச்சு? பல வருஷமா அதுக்குள்ளேயே இருந்து ஒரு கற்பாறை போல மாறிட்டீங்க. உங்களை அதுல இருந்து என்ன பண்ணிருக்காரு? ஆண்டவர் வெட்டி எடுத்திருக்காரு. அவன் வெட்டி எடுத்த கற்பாறையை மறுபடியும் அந்த கண்மலை மீது அல்லது அந்த பாறை மீது வெட்டி எடுக்கப்பட்ட அந்த பாறையோடு ஒட்டி வைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு கல்லுல இருந்து ஒரு சின்ன ஒரு பகுதியை நம்ம வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் அதை என்ன பண்ண முடியாது. ஆனா நம்ம மட்டும் எப்படி ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ள வந்துட்டு மறுபடியும் போய் உலகத்துல சேர்ந்துக்கிறோம், உலகத்தின் காரியங்களில் ஈடுபட்டுறோம். அவர் வெட்டி எடுத்ததை மறுபடியும் அது கூட ஒட்டக்கூடாதுன்னு தானே? அவர் வெட்டி எடுத்ததை மறுபடியும் அதனோட கூட நம்ம அடையாளப்படுத்த கூடாது தானே? அவர் வெட்டி எடுத்ததை நம்ம அதனுடைய சாயல் இல்லாமல் இருக்கும்படிக்காக தானே? ஆமென். ஆனா அதுல இருந்து நம்ம வெட்டி எடுக்கப்பட்டு அதோடு கூட எப்படி மறுபடியும் ஒன்றா இணைஞ்சி பின்னி பிணைஞ்ச அந்த காரியங்களோடு ஈடுபட முடிகிறது? அந்த காரியங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது? இன்னும் தேவனிடத்தில் விசுவாசத்தினாலே சேர பூரணமாய் ஒப்பு கொடுக்காததினாலே. ஆமென். இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதினா என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதினா என்ன? இங்க வாசிச்சோம், ஆண்டவர் உண்டென்றும் அவர் என்னை தேடுகிறவர்களுக்கு என்ன பண்றாரு? அவர் எல்லாத்தையும் என்ன குறிச்சு பார்த்துக்கிறாருங்கிறத நான் உறுதியா நம்பி என் வாழ்க்கைய ஒரு முறை அந்த கண்மலையில இருந்து ஒரு காலத்துல இருந்தேன். உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் நான் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல இருந்தேன். உருஸ் வந்தா உருஸ்ல சேர்ந்துக்கிறது, இந்த திருநா வந்தா திருநாள்ல சேர்ந்துக்கிறது, ஆமென், கிறிஸ்மஸ் வந்தா கிறிஸ்மஸ்ல சேர்ந்துக்கிறது. அப்படி இருந்தேன், ஒரு நாள் இருந்தேன். ஆமென். ஆனா இன்னைக்கு நான் அப்படி இல்ல.
அப்படியே நெளிறீங்க. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு தப்பா ஐயா? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம் தான். ஆண்டவரை நீங்களும் நானும் பார்க்கல, கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நீங்க வெட்டி எடுக்கப்பட்டீங்க, மறுபடியும் அதோடு கூட உங்களுக்கு உறவில்லை. ஹல்லேலூயா. என்ன பேசுறாரு இவரு? எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் இது. இதுலதான் நம்ம ரட்சிப்பு அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு ரட்சிப்புனா என்னன்னு தெரியணும்னா ஆபிரகாமுடைய அழைப்பை நாம் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். பழைய ஏற்பாடு நம்முடைய வாழ்க்கைக்கு கண்ணாடி, புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவினால் நிறைவேறுதல். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கும் ஆபிரகாமுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்துல இருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆதியாகமத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் பொதுவா ஜனங்களோட இடைப்பட்ட தேவனா இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் பொதுவா ஜனங்களோட இடைப்படுகிற தேவனா இருக்கிறாரு. 19 ஜெனரேஷன்ஸ், ஜெனரேஷன்னா சந்ததிகள் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கு. 2000 வருஷம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கு. தேவன் பொதுவா இடைப்பட்டார். பாவத்தை மட்டும் ஜனங்களை விட்டு பிரிக்கவே முடியல. ஆமென். ஆண்டவர் அழிக்கிறாரு, இருந்தும் பாவம் ஒட்டிட்டு வந்துருது. 11ஆம் அதிகாரத்துல பாஷையை மாத்துறாரு. ஆண்டவர் அங்கேயே இருந்து அங்கே இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஜனங்க ஒத்து வர மாட்றாங்க. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு மனுஷனை 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஆமென். ஹல்லேலூயா. இத புதிய ஏற்பாட்டு விசுவாசியா நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? கலாத்தியர் 3:19 வாசிங்க. கலாத்தியர் 3:19. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி அது தொடர்ந்து வாசிங்கம்மா. 2:19. அதாவது என்ன வரும்னா இயேசு கிறிஸ்துவின் மகிமையினாலே நீங்க சேர்க்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் வரும். ஆமென். சரி, அந்த வசனத்தை நான் பின்னாடி சொல்றேன். எதற்கு இந்த வசனம் முக்கியம் அப்படின்னா பாருங்க, ரட்சிப்பு என்னது? ரட்சிப்புனா என்னது? பிரித்தெடுத்தல் அப்படின்னு அர்த்தம். ரட்சிப்புனா என்ன? being set apart. ஆபிரகாம் என்ன பண்ணப்பட்டான்? மெசொப்பொத்தேமியா தேசத்துல கடற்கு அக்கறை உள்ள தேசத்துல வசித்து வந்தான். கற்பாறை போல வாழ்க்கை தான் இருந்துச்சு. அநேக விக்கிரகங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விக்கிரகம் செய்கிற குடும்பமாவே அந்த குடும்பம் இருந்துச்சு. அப்புறம் ஆரானுக்கு வந்தாங்க, அதான் கானான்னு சொல்றாங்க. கானானுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கைய என்ன பண்ணாரு? வந்து முதல்ல அவங்க அப்பா கிட்ட பேசுறார், தேராய் கிட்ட பேசுறார் ஆண்டவர். தேராய் செவி கொடுக்கல, வந்து செட்டில் ஆயிட்டார் லைஃப்ல. உலகம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, செட்டில் ஆயிட்டாரு. தேராய் சாவர வரைக்கும் ஆண்டவர் மறுபடியும் பேசவே இல்லை. ஆமென். வாக்கு தத்தத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற இந்த மனுஷன் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தான். ஆனா ஆண்டவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து விசுவாசத்தினால் தன்னுடைய வாழ்க்கையை அவன் மாற்றிக்கொள்ளாதபடினால அவன் சாவர வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்றார். ஹல்லேலூயா.
விசுவாச அழைப்பு, ரட்சிப்பின் அழைப்பு எல்லாருக்கும் தேவன் தருகிறார். ஆமென். அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். இந்த மனுஷன் செத்த பிறகு 11வது அதிகாரத்துல தேரை மறிச்சு போறாரு. ஆண்டவர் உடனே ஆபிரகாம் அழைக்கிறார். என்ன சொல்றாரு? நீ உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய உங்க அப்பா பண்ண தப்ப நீ செய்யாத. அவரை நான் அழைச்சேன், அவர் செவி கொடுக்கல, மறுபடியும் நான் உன்னை அழைச்சிருக்கேன், நீ செவி கொடு. ஆமென். உன்னை கொண்டு நான் எப்படிப்பட்ட தேவன் என்று, மகிமையான தேவன், தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகிமையான தேவனுமாய் இருக்கிற இந்த தேவன் யார் என்று உன்னை கொண்டு நான் காண்பிப்பேன் என்று இந்த ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுது? போகிற இடம் என்னன்னு தெரியல. ஆமென். என்ன பண்ண போறோங்கிற, எப்படிப்பட்ட தேசமா இருக்கும்னு தெரியல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் பூரணமாய் கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை கீழ்ப்படிதல் நிறைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கை நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை ஆண்டவரே நோக்கி பார்த்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை ரட்சிப்பை பூரணப்படுத்திக் கொள்ள ஆண்டவரை ஒவ்வொரு படியிலும் அவருடைய நடத்துதலுக்கு அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை தேவன் விரும்புகிற வாழ்க்கையை இந்த சரீரத்தின் மூலம் வாழுகிற ஒரு வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கைனா சும்மா இல்ல. அங்க விசுவாசம், இங்க ரட்சிப்பு. விசுவாசத்தினாலே, கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. இது மிகப்பெரிய ஸ்தானம். உலகத்துல எந்த மனிதனும், எந்த அதிகாரமும், எந்த மதமும், எந்த சூழ்நிலையும் கொடுக்காத, எந்த அறிவும் கொடுக்காத, எந்த படிப்பும் கொடுக்காத உச்சகட்டமான ஸ்தானம் எது? படைத்த தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். ஆமென். ஆபிரகாம் என்ன பண்றான்? தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய இனத்தை விட்டு, தன்னுடைய தகப்பன் இனம், தகப்பன் வீடு எல்லாம் ஒண்ணுதான். அண்ணா என்ன அர்த்தம்? நாங்க இப்படிதான். ஆமென். எங்க ஊர்ல நாங்க இப்படிதான். நீங்க எப்படி வேணா இன்னைக்கு சொல்றோமா இல்லையா? கிறிஸ்தவங்கள ஆயிட்டு பல வருஷம் ஆயிட்டு. எங்க ஊர்ல நாங்க இப்படிதான், எங்க ஊர்க்காரவங்க இப்படிதான், நாங்கெல்லாம் இப்படிதான், எங்க குடும்பத்துல நாங்க இப்படிதான் செய்வோம். இன்னும் கற்பாறையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டவர்கள் என்ற புரிதலுக்கு வரல. ஆமென். கற்பாறையிலிருந்து நீங்க வெட்டி எடுக்கப்பட்டீங்கன்னா உங்க ஊர் பரலோகம், உங்க தேசம் தேவனுடைய, அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறதான இடம். உங்க தகப்பன் இயேசு, பிதாவாகிய தேவன், உங்க சகோதரர் இயேசு கிறிஸ்து, உங்க வழிகாட்டி பரிசுத்த ஆவியானவர், உங்க கோட் ஆஃப் லா, உங்களுடைய வாழ்க்கை வாழுகிறதான நன்மை தீமையை காண்பிக்கிற வழிகாட்டுகிற புத்தகம், கான்ஸ்டிடியூஷன், வேத புத்தகம். ஆமென். இது எப்படி வாழ முடியும்? விசுவாசத்தின்படி வாழ முடியும். விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு தான் இது, நம்ம தான் விசுவாசி. ஒரு தைரியமா தான் சொல்லுங்களேன். ஆமென். சர்ச்சு உள்ள உட்கார்ந்து சந்தேகப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம தான் விசுவாசி, நமக்கு தான் இந்த போதனை. ஆமென். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது. ஆமென்.
உங்களை என்னையும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வாசிங்க அந்த 8ஆம் வசனத்தை மறுபடியும். 8ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, கவனிங்க, அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குது? ரட்சிப்பு எப்படிப்பட்டது? இஸ் a offer. Salvation is an offer from God. ரட்சிப்பு என்னது? ஒரு ஆஃபர். என்ன சொல்லுவாங்க? ஆஃபர்னா இந்த கடையில ஒண்ணு வாங்கினா ஒண்ணு, அந்த மாதிரி ஆஃபர் நினைச்சிருக்காங்க. ஆண்டவர் எப்பவுமே கேவலப்படுத்தி இந்த கீழ்த்தனமான காரியத்துக்கு கனெக்ட் பண்ணி அப்படி வாழ்றதுனால கிறிஸ்தவ வாழ்க்கை குறைவுள்ளதா இருக்கு. அவங்ககிட்ட போய் கையேந்துற மாதிரி நிலைமையில இருக்கு. ஆமென். ஆண்டவர் கீழானவர் இல்ல. ஆமென். குறைவுள்ள நிலைமைக்கு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு தேவன் இல்ல. ஆமென். ஆஃபர்னா 50% அந்த மாதிரி ஆஃபர் இல்ல. என்ன ஆஃபர் தர்மா அவர் கொடுக்கிறாரு? என்னுடைய என்ன சொல்றதுங்க, உரிய சொத்து, எனக்கு சொந்தமானதை உனக்கு நான் பலியாக்கி கொடுக்கிறேன். ஆமென். அதே ஸ்தானத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். அதே விடுதலையை நான் உனக்கு கொடுக்கிறேன். அதே மேன்மையை நான் உனக்கு கொடுக்கிறேன். என் மகன் என் வலது வாரிசத்துல உட்கார்றாரு, அவர் பக்கத்துல நீ இருக்கிறதுக்கு உனக்கு நான் அந்த ஆஃபர் கொடுக்கிறேன். ஆமென். நீ என்னை கீழ்ப்படிந்து பின்பற்றி வந்தீனா, ஆமென், விசுவாசத்தை என்னை ஏற்றுக்கொண்டு வந்தீனா, உலகத்தின் காரியங்கள் உன்னை ஒருபோதும் ஆட்கொள்ளாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு நீ அர்ப்பணித்தீனா, இந்த ஆஃபர் நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆமென். இதுக்கு அடுத்தபடி நீ ரட்சிக்கப்படுவ. ரட்சிப்பு என்ன தெரியுமா? பிரிச்சு எடுத்துட்டேன், உலகம் காணணும். ஆமென். இயேசு கிறிஸ்து உலகத்திலேயே வாழ்ந்தாரு. ஆனா உலகத்தின் படி வாழல. ஆமென். நமக்கு யாரு முன்மாதிரி? இயேசு கிறிஸ்து. உலகத்தில் வாழ்ந்தார், உலகத்தின்படி வாழல. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்களும் நானும் உலகத்தில் தான் வாழுகிறோம், ஆனால் பரலோகத்தின்படி வாழ தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் அவருடைய காரியம் நமக்கு என்ன காட்டுகிறது? நீ உலகத்துல வாழ்ந்த, ஆனா இப்போ நீ வா. ஆமென். ரட்சிப்புனா என்னது? ரட்சிப்புனா என்னது? நீ உலகத்துல வாழ்ந்த, இப்போ நீ வா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம், ஃப்ரீடம். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நாங்க வந்து மைனாரிட்டி 2% இருக்கிறோம். ஆமென். 2%, 3% கிறிஸ்டியன்ஸ். ஆமென். ஹல்லேலூயா. கேஹாசி எலிசா கூட இருந்தான். கேஹாசி என்ன பண்றான்? ஐயோ, ராஜா அவர்களுடைய படையிலிருந்து ஆட்கள் வந்து வெகுமதிகள் எல்லாம் கொடுக்கறாங்க, வாங்கி வச்சுக்கலாம். பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு 100 பேர், ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். எலியா எதுக்கும் அசரல. ஏன் எதுக்கும் அசரல? அவன் இந்த பூமிக்கு அப்பாற்பட்டு தேவன் கிரியை செய்கிற காரியங்களை பார்த்தான். ஆமென். சரி, ஒரு சின்ன கிளிம்ஸ், ஒரு சின்ன மாற்றத்தை இவனுடைய வாழ்க்கையில காண்பிக்கலாம்னு சொல்லி ஜெபம் பண்றான். எலிசா ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இந்த பயலை நான் கூட வச்சுக்கிட்டு படுற பாடு என்னால தாங்க முடியல, கொஞ்சம் கண்ணை திறந்து காட்டுங்க ஆண்டவரே, அவன் பார்த்தாலாவது திருந்தட்டும் அப்படின்னு. ஆண்டவர் வந்து இவன் கண்ணை திறக்க ஜெபம் பண்றாரு. கண்ணை திறந்தா கோடான கோடி தூதர்கள் பெரிய பெரிய பட்டயங்களையும் பெரிய பெரிய பயங்கரமான ஒரு சூழ்நிலையில அந்த மலையை சுற்றியும் நிக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. பார்த்த உடனே பயந்துட்டான். பயந்துட்டு மறுபடியும் போய் அந்த வேலையை செய்யறான். அவனுக்கு அந்த சுகமாக்கப்பட்டவனுக்கு இருந்த குஷ்ட ரோகம் இந்த கேயாசிக்கு வந்துருச்சு. அவன் சந்ததி இன்னும் குஷ்டத்துல இருக்குங்கிற அளவுக்கு வேதம் சொல்லுது. அதாவது அறிஞர்கள் சொல்றாங்க. ஆமென்.
சொல்லுங்க ஹalleluya. ஆண்டவர் கொடுக்கிறார், கேயாசிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். எலியா பார்த்தத நீ, எலிசா பார்த்தத நீயும் பாடுறா. ஆமென். எலிசா அனுபவிக்கிறத நீ அனுபவி. எலிசாவின் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று உன் கண்கள் திறக்கப்பட காணலுக்கு ஆண்டவர் கண்களை திறக்கிறார். திரள் கூட்டமான தூதர்கள் அந்த மலை சுற்றிலும் இருக்கிறாங்க. அந்த இடத்தை நிரப்பி காணப்படுறாங்க. பார்த்துட்டு மறுபடியும் எங்க வெட்டி எடுத்தாரோ அங்கே போய் ஒட்டிக்கிறதுக்கு, ஆமென், நிறைவுல வாழ்றதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறாரு. குறைவையே பார்த்துக்கிட்டு இன்னும் ஆண்டவரை கேவலப்படுத்துறதுக்கு அவன் தீர்மானம் பண்ணான். ஆமென். குஷ்டம் அவனுக்கு வந்து அவன் சந்ததியும் அதன்படியே வாழ்றதுக்கு போயிருச்சு. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன? இந்த ஆபிரகாம் ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது எப்படி அழைச்சார்னா தேவனுடைய மகிமையை அவனுக்கு காண்பித்தார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதை நான் சும்மா தொட்டு போறேன், இன்னும் ஆழமா போகலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வேகமா வாசிங்க. பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டார். காரியம் இப்படியா இருக்கு அப்படின்னா என்ன? டேய், உன்னை பத்தி என்னென்னமோ கேள்விப்படுறோமே நாங்க, ஸ்தேவானை குறிச்சு உன்னை பத்தி என்னென்னமோ கேள்விப்படுறோமே நாங்க. நீ என்ன வந்து இங்க இருக்கிற நம்முடைய கடவுளுக்கு விரோதமா என்னமோ பேசிக்கிட்டு இருக்கியா, என்னென்னமோ சொல்லிட்டு வரியா, அந்த சிலுவையில அரைச்ச இயேசு குறிச்சு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கியா, என்ன விஷயம் உன்னது? உண்மையா பொய்யா? தகவல் அறியும்படிக்கு அந்த இடத்துல கூப்பிட்டு ஸ்தேவான் இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. அவர் எப்படி அட்ரஸ் பண்றாரு பாருங்க. எவ்வளவு ஒரு தேவன் ஞானம் இந்த ஸ்தேவானுக்கு இருந்தது பாருங்க. வாசிங்க. அதற்கு அவன் சகோதரரே பிதாக்களே, கூட்டிட்டு வந்தது எதுக்கு? குற்றப்படுத்தி கொல்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்திருக்கிறவங்க யாரு? அதிகாரிகள். கூட்டிட்டு வந்திருக்கிறவங்க யாரு? ஆளுகை செய்கிறவர்கள். இவனுக்கு நிச்சயமா தெரியும் இதுதான் நம்ம லாஸ்ட் டே லைஃப்ல அப்படின்னு. என்ன சொல்றான்? சகோதரரே, தகப்பன்மார்களே, கேளுங்கள். ஹalleluya. இதுதாங்க தேவ அன்பு, இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுதான் ஒரு பூரண மாற்றத்துக்குரிய அறிகுறி. இதுதான் வெட்டி எடுக்கப்பட்டு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவனுடைய அடையாளம். இதுதான் சாட்சி, இதுதான் ரட்சிப்பின் வெளிப்பாடு. ஹalleluya. என்ன சொல்றாரு? தகப்பன்மாரே, சகோதரரே, கேளுங்கள். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. வாசிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். போறார் ஆபிரகாம் கிட்ட போறார். வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கானான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. யார் தரிசனமானது? மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. மகிமையின் தேவன்னா என்னது? மகிமைனா என்ன அர்த்தம்? மகிமைனா என்ன அர்த்தம்? மகிமைனா என்ன அர்த்தம்? வழக்கத்திற்கு மாறா, நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்துல பூரண நிறைவல் காண்பிக்கப்படுகிற ஒரு காரியம் தான் மகிமை. ஆமென். இயேசு கிறிஸ்து the mount of transfiguration, அவர் மறுரூபமாகின அந்த நேரத்துல கூட யாக்கோபு, யோவான், பேதுரு இருந்தார்கள். அவங்க ஜெபம் பண்ண சொன்னார், படுத்துக்கிட்டாங்க. ஆண்டவர் சொல்றது நம்ம ஒண்ணு செய்யுது. ஆண்டவர் சொல்றத கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு போனாலே வாழ்க்கை நல்லா ஆயிருங்க. ஆமென். இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் மறுரூபமாக்கப்பட்டு இவங்களுக்கு காட்சி அளிச்ச உடனே என்ன பண்றாங்க? முதல்ல பயந்துடுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? ஆண்டவரே, இங்கேயே இருந்துடலாம். இயேசு பிரகாசிக்கப்பட்ட, அதாவது ஒரு பயங்கரமான வெளிச்சத்தோட, ஒரு பூரணமான பரலோகத்தில் தகப்பனுடைய குமாரனாக அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த
ஒரு தோற்றத்தை இவங்களுக்கு சும்மா காட்டினாரு. என்ன பண்ணாங்க? பயந்துட்டாங்க. மோசே 40 நாள் ஜெபித்து இறங்கி வரும் பொழுது அவனுடைய முகத்தை கண்டு ஜனங்கள் பயந்தார்கள். அது மோசே மேல இருந்த மகிமை இல்ல, தேவனுடைய மகிமையின் சூழல்ல அவன் இருந்துட்டு வந்ததுனால. ஆமென். அப்ப மனிதர்களுக்கும் தேவன் அந்த மகிமைய கொடுக்க முடியும். எப்ப? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியத்திலும் விசுவாசித்து அவரை வெளிப்படுத்தின பொழுது. ஆமென். இதே ஸ்தேவானுக்கும் இவன் பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு ஜனங்க கல்லடிக்க போகும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசமானது வேதம் சொல்லிக் கொடுக்குது. ஆமென். வானம் திறக்கப்பட்டது வேதம் சொல்லிக் கொடுக்குது. பரலோகம் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமானது என்று வேதம் சொல்லிக் கொடுக்குது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்தவங்கன்னா இப்படிதான் இருக்கணும். இதுக்காக தான் ஆண்டவர் ரட்சித்திருக்கார். ஹல்லேலூயா. உலக கவலையில் சிக்குண்டு உலக கவலைகளையே பெரிதானமா மாற்றி வாழ்க்கையில் அப்படியே தோற்று போய் வாழ்றதுக்காக ஆண்டவர் அழைக்கல. தேவனுடைய மகிமையை நம்மிலிருந்து காண்பிக்கும்படிக்கு தேவன் அழைத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. வாசிங்க. அப்ப தேவனுடைய அந்த பூரணமான மகிமையை இவன் பார்க்கிறான். ஆபிரகாம் பார்க்கிறான். இதுவரைக்கும் எத்தனை வயசுல ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சார்? எத்தனை வயசுல? 70. அவன் 70 வயசுல ஆண்டவர் அழைச்சார். ஒரு காரியம் சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? hit the iron when it is bend the iron when it is hot. ஓகே, நம்ம புரியுற மாதிரி சொல்றேன். 5ல வளையாது, இது நல்லா புரியும். 5ல வளையாது, 50ல வளையாது. இதுக்கு 70 ஆயிடுச்சு. ஆமென். 70 ஆயிடுச்சு. இதுவரை 70 வருஷத்துல பார்க்காத அனுபவிக்காத காரியத்தை காட்டினா மட்டும்தான் இது மாறும். ஆண்டவர் என்ன பண்றாரு? அதுக்கும் மேல ஒரு காரியத்தை காட்டுறாரு. இந்த குடும்பம் என்ன குடும்பம்? கையினாலே சுரூபங்களை செய்து அதை விற்பனை செய்கிற ஒரு குடும்பம். எல்லா கடவுளையும் பார்த்துருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு 70 வயசு நல்ல முதிர்ச்சியான வயசுல ஆண்டவர் அழைக்கிறாரு. ஆண்டவர் அழைச்சு என்ன சொல்றாரு? அவருடைய மகிமைய காட்டுறாரு. மகிமைய காட்டி அவருடைய மகிமையை கண்ட இவன் மனசு மாறி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் மனதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிற ஒரு காரியம் தான் எனது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரட்சிப்பு. ஹல்லேலூயா. மனதில் ஒரு பெரிய மாற்றம். என்ன மாற்றம்? ஒரு பெரிய தீர்மானம். இனி இந்த மகிமையான தேவனுக்கு தான் என் வாழ்க்கை. ஆமென். முன்னாடி என்ன இருக்கு போது தெரியல, பின்னாடி என்ன இருக்கு போது தெரியல. இவ்வளவு நாள் அவர் எப்படி பேசினார்னாலும் பைபிள் சொல்லல. எப்படி பேசினாரு? காட்சி அளித்தாரா, இல்ல வார்த்தைய பேசினாரா, வெளிச்சமா வந்தாரா? எதுவுமே பைபிள் என்ன பண்ணல, சொல்லல. ஆனா தேவனுடைய மகிமை அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. இதுவரைக்கும் 70-75 வயசு வரைக்கும் பார்க்காதத இப்போ ஒண்ணு பார்த்துட்டான். ஆமென். வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காரியத்தை அவன் பார்த்துட்டான். ஆமென். நம்ம எல்லாரும் அந்த பின்னணியில இருந்தா வரோம். நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நிலைமையில இருந்தோம்? உலகம், அதனுடைய சூழ்நிலை, அதனுடைய போக்கு, நம்முடைய பெற்றோர், அவங்களுடைய பெற்றோர். நான் சொல்லலாம், 4 தலைமுறை என் தாத்தா, அவங்க அப்பா அவங்க தாத்தாவோட அப்பா எல்லாம் ரட்சிக்கப்படுறது. அதுக்கு முன்னாடி போனா அந்த கண்மலையிலிருந்து வெட்டப்பட்டு ஒரு 4 தலைமுறையா ஆயிருக்கலாம் சொல்லலாம். ஆமென். ஆனா வெட்டப்பட்ட பிறகு எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். ஆமென். நிறைய நம்ம என்ன ட்ரை பண்றோம் அப்படின்னு சொன்னா, வெட்டப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட நாம் மறுபடியும் போய் ஒட்டி அவனோட அடையாளம் கொள்ளலாம், இவனோட அடையாளம் கொள்ளலாம், இவங்களோட அடையாளம் கொள்ளலாம். இப்படி பண்ணலனா குடும்பத்துல சேர்த்துக்க மாட்டாங்க, அப்படி பண்ணலனா சொந்தக்காரங்க வேணும். ஆமென். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவன்
தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு, சொந்த இனத்தை விட்டு, அப்படின்னா சொந்தக்காரங்கெல்லாம் வேணாம், உங்களுக்கு எனக்கு கட் அப்படி இல்லை. ஆமென். என்ன பண்றான்? எல்லாவற்றை விட இனி இந்த மகிமையின் தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையை பிரதானம். ஆமென். அவர் சாயலை எனக்குள்ள ஜனங்க கண்டு, ரட்சிப்பின் அனுபவம் கண்டு, ஜனங்க இந்த மகிமையின் தேவன் கிட்ட வரணுங்கிறது தான் அவனுடைய பிரதானமா மாறிடுச்சு. ஹல்லேலூயா. புதிய பாட்டில் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. மகிமையான தேவனை கண்டு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்றார். 5வது வசனம் வாசிங்க, 4ஆம் வசனத்துல இருந்து. அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து, நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இந்த தேசத்தை விட்டு அப்படின்னா எங்க இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு இவரு? அன்னைக்கு இந்த யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு, எபிரேயர்களுக்கு வாக்கு பண்ணாரு பாருங்க. நீங்க வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்திற்கு அன்னைக்கு ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்புக்கு நிறைவேறுதலா இது சாட்சியா இருக்குன்னு பிரசங்கம் பண்றார். யாரு? பந்தி விசாரிக்கிற ஸ்தேவான். ஹல்லேலூயா. பந்தி விசாரிக்கிற ஸ்தேவான் என்ன அர்த்தம்? அன்னைக்கு அந்த மனுஷன் தேவனாகிய, அதாவது ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை கண்டு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர் வாக்கு பண்ணினபடியே அவரை பின்பற்றி வந்ததனால அதனுடைய சுதந்திரத்தை இங்க பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா. விசுவாசம்னா என்ன நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்து வாழறது இல்ல. விசுவாசம்னா யாரனை அழைத்திருக்கிறார், அவரால என்ன, அவரை நான் நம்புறதுனால அவர் எப்படி என்ன நடத்தினாலும் அதன்படி நான் வாழ்வங்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். வெறும் பெனிஃபிட்ஸ் இல்ல விசுவாசம். ஃபெய்த் என்னது? பெனிஃபிட்ஸ் இல்ல, மெட்டீரியல் கிடையாது. ஆமென். ஆண்டவர் மனதில் வைத்திருந்த அந்த காரியம் என்ன தெரியுமா? நீ இனிமே எனக்கு அடையாளமா இருப்ப. 12வது அதிகாரம் சொல்லுது, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். என்ன பண்றாரு? இனி இதுக்கப்புறம் 11ஆம் வசனம் வரைக்கும் கூட்டம் கூட்டமா நோவா பிள்ளைகள், ஆதாம் பிள்ளைகள், அப்படி போன காரியம் எல்லாம் முடிஞ்சு ஆபிரகாம், நீ என்னுடைய அடையாளம், நீ எனக்கு ரெப்ரசன்டேட்டிவ், ஓ மூலமா செய்ய போகிற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்னு உலகம் இதே வார்த்தையை தான் சொல்லி ரட்சிப்புக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். என்ன சொல்றாரு? இதே வார்த்தையை சொல்லிதான். அங்கேயும் விசுவாசம் தேவைப்பட்டுச்சு, அது தேவனுடைய பார்வைக்கு நீதியா எண்ணப்பட்டுச்சு. இங்கேயும் நமக்கு விசுவாசம் தேவைப்படுது. ஏன்னா அது தேவனுடைய பார்வைக்கு நீதியா இருந்தால் உலகம் நம்மை கொண்டு ரட்சிப்புக்குள்ளே அநேகரை ஈர்த்து விடும். அவன் உலகத்தில் இருக்கிற அநேகரை தேவன் நம்மை கொண்டு ரட்சிப்புக்குள் ஈர்த்து விடுவார். ஹல்லேலூயா. இது ரொம்ப நல்ல விஷயமா இல்லையா? ஆபிரகாம் இல்லாம ரட்சிப்பு புரிஞ்சிக்க முடியாது. ஆமென். அப்ப ரட்சிப்புனா என்ன? நமக்கு சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அன்னைக்கு அவனுக்கு ஆண்டவருடைய வெளிப்பாடு, ஆண்டவர் வந்து பேசுறாரு, இடைப்படுறாரு, மகிமையை காண்பிக்கிறாரு. அவன் ஆண்டவரை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறான். ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் கூட, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கூட, ரட்சிப்பு நான் பெற்றிருக்கிறேன் என்பவர்கள் கூட அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? உலகத்தை விட்டு, உலக காரியங்களை விட்டு, ஆமென், உலக பழைய பழக்க வழக்கங்களை விட்டு, உலகத்தில் காணப்படுகிற குறைபாடான காரியங்களை வெறுத்து, இனி அந்த தேவன் காண்பிக்கிற வழியில் நான் நடந்து, அந்த தேவன் காண்பிக்கிறதான காரியங்களை
நான் காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி வாழ்ந்து அவரை மேன்மைப்படுத்தி வாழ்வதற்கு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு காரியம் தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அங்க அவர் ஒரு பெரிய ப்ராசஸ் காட்டினாரு. இங்க இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கை செய்து இனி நான் வாழ்கிறதில்லை, நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க போறேன். இனிமே நீங்க சொல்றதுதான் என் வாழ்க்கையில் எல்லாம் பிரதானம். நீங்க நடத்துற வழிதான் எனக்கு வழி. நீங்க காண்பிக்கிற இடம் தான் எனக்கு இடம். நீங்க போதிக்கிற போதனை தான் எனக்கு போதனை. நீங்க சொல்லுகிற வாக்கு தான் எனக்கு வேத வாக்கு. அப்படின்னு ஆண்டவரை அப்படியே பின்பற்றி ஏன் சொந்த மூளைக்கு இடம் கொடுக்காம அவருடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இது எப்படி வருது? விசுவாசத்தினாலே. ஆமென். ரட்சிக்கப்பட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆமென். ஏன்? ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சு என்ன பண்ணாரு? ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்த பிறகு ஆபிரகாம் என்ன பண்ணா? எங்க போறோம், என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கவலைப்படல, சந்தேகமும் படல. ரட்சிக்கப்பட்டு நீங்கள் நான் என்ன பண்ணக்கூடாது? ஓகே, இப்ப ஆண்டவர் என்ன உலகத்துல இருந்து பிரிச்சு எடுத்துட்டாரு, அடுத்து என்ன? அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவருக்கு தெரியும். He has proved that he is faithful in the past. He has proven that he is faithful now. அவர் உண்மை உள்ளவர் என்று முற்காலத்தில் நிரூபித்த தேவனா இருக்காரு. இப்பையும் அவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க நல்ல சத்தமா, ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் தான் கிறிஸ்டியன் லிவிங். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்றது, காம்ப்ளிகேட்டடா மாத்திராதீங்க. ஆமென். ரொம்ப சிம்பிளான லிவிங் தான் கிறிஸ்டியன் லிவிங். சிம்பிள் லிவிங் என்ன அர்த்தம்? என்ன சிம்பிள் லிவிங்? ரொம்ப யதார்த்தமான எளிமையான ஒரு வழி. எளிமையான ஏழைக்கு போயிடாதீங்க. பழைய உடைஞ்சு போன பாத்திரம் ஓட்ட போட்டு அதுல மாவு போட்டு ஒட்டி அப்படி போயிடாதீங்க. அப்படி இல்லை, அது இல்லை. எளிமையான வாழ்க்கைனா என்ன? நீங்க நடத்துங்க, நான் நடக்கிறேன். நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். நீங்க ஆசீர்வதிங்க, நான் பெற்றுக்கொள்றேன். நீங்க என்ன பாதுகாத்து வைங்க, நான் பாதுகாக்கப்படுறேன். நீங்க உம்முடைய வார்த்தைக்கு நான் சாட்சியா வாழுறேன். நீங்க எப்படி செயல்படுத்துறீங்களோ அப்படி செயல்பட ஒப்பு கொடுக்கிறேன். இதுதான் சிம்பிள் கிறிஸ்டியன் லிவிங். இது விசுவாசம் இல்லாமல் வராது. ஹல்லேலூயா. ஏன்? உலகம் எதை கற்றுக் கொடுக்குது? எல்லாத்தையும் நீ கட்டி ஆண்டுகள், உன் கை கீழே எல்லாம் இருக்கணும். எல்லாருடைய முடிச்சம் உன் கை கீழே இருக்கணும். அப்ப நீ அதிகாரத்தில் உள்ளவன். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மரண பரியந்தம் உன்னை நீ தாழ்த்து. ஆமென். சிலுவை பரியந்தம் தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிரித்தெடுத்தலுக்கு உண்மையா இரு. ஆமென். உங்களை எப்படி நடத்தணும்னு அவர் விரும்புறாரோ அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய நாளைக்கு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து, உங்களுடைய நாளைய அவர் இன்னைக்கே பார்த்துட்டார். உங்களுடைய 3 வருஷத்துக்கு அல்லது 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தெரியும். ஹல்லேலூயா. எப்படி சொல்றீங்க? எப்படி முடியும்? ஆமென். ஆண்டவர் பாருங்க, ஸ்தேவான் சொல்றான், நீங்க இருக்கிற இந்த தேசத்தை உங்க முற்பிதாக்களான ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின அந்த தேசத்துல தான் நீங்க 4000 வருஷத்துக்கு பிறகு இந்த இஸ்ரவேலர்கள் வெறும் இந்த கற்பனை அதை புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களை உட்கார்ந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பாருங்க,
ஆனா இப்படிப்பட்ட ஆட்களுக்கான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அன்னைக்கு ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படுதலினாலே தேவன் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய உத்தமமான விசுவாசம். இது நீங்க அறிக்கை செய்யணும் உங்க வாயில. உங்களுடைய உத்தமமான விசுவாசம் உங்க சந்ததிக்கு என்னத்த கொண்டு வரணும்னு தெரியாது. ஆமென். உங்களுடைய உத்தமமான கீழ்ப்படிதல் இன்னும் 4 தலைமுறைக்கு அப்புறம் உங்க குடும்பங்களை எப்படி வைக்க போதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் பார்த்துட்டார். அவர் தெரியும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு கடவுள் மேல விசுவாசம் வச்சு அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு கஷ்டம். ஆமென். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆமென். அது தேவனுக்கு சொல்லுங்க நீதியா எண்ணப்பட்டது. தேவனுடைய பார்வைக்கு அவன் தேவனை விசுவாசித்தான். உங்க விசுவாசம் தேவனுடைய பார்வைக்கு நீதியா இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இது இப்பதான் ஆரம்பிக்குது. ஆமென். அவர் எப்படிப்பட்ட தேவனா? அழைத்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அழைத்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ரோமர் 4 அதிகாரம் 9 வசனத்துல இந்த வசனத்தோட முடிக்கலாம். ரோமர் 4 அதிகாரம் 9-11 வாசிங்க. இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. அது எப்படி அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதே விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாதிருந்த காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனம் ஆகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் இந்த அடையாளத்தை பெற்றான். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பெரிய சப்ஜெக்ட், 2 வார்த்தையில் சொல்லிட்டு போறேன். ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்துக்கிறார் என்று அந்த நாட்கள்ல யூதர்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கும்படிக்கு விருத்த சேதனத்தை வச்சிருந்தார். ஆமென். ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் மாறி இருந்தான். என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன அர்த்தம்? அவங்களுக்கெல்லாம் வெளிப்புறமான அடையாளம் தேவைப்பட்டுச்சு. நமக்கு இதயத்தில் அவர் பிரித்தெடுத்தல் கொடுத்துட்டாரு. இத விசுவாசத்தினாலே நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நமக்கு இதயத்துல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் யாரு? ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் நமக்கு சுதந்திரமானதா இருக்கிறது. இதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசிகள் தரித்திரத்தில் இருக்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்கல. நாம் ஆபிரகாமின் சந்ததி. ஆமென். ஆபிரகாமின் சந்ததி. அவனுடைய விசுவாசம் தேவனுடைய பார்வைக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. உங்களுடைய விசுவாசம் தேவனுடைய பார்வைக்கு நீதியாய் எண்ணப்பட்டா உங்களுடைய புசிப்பையும் குடிப்பையும் உங்களுடைய தேவைகளையும் அவர் பூரணமாய் சந்திக்க வல்லவர். ஆமென். இதெல்லாத்தையும் அவன் விசுவாசத்தினாலதான் பெற்றுக்கொண்டான். அவன் எவ்வளவு விசுவாசிச்சிருந்தா அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் நீதியா எண்ணிருப்பாரு. ஆமென். அவன் போகிற இடமெல்லாம் அவன் தான் ஒரு நல்ல விதத்துல தாக்கத்தை கொண்டு வருகிறவனா இருந்தான். ஆமென். அவன் எங்க போனாலும், எகிப்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஒரு பெரிய தாக்கத்தை நல்ல விதத்துல கொண்டு வருகிறவனாய்
இருந்தான். சமாதானம் பண்ணுகிற இடத்துல அவன் இருந்தான். 2 ராஜாங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னா ஆபிரகாம் கூப்பிடுவாங்களாம். ஆமென். 2 ராஜ்யங்களுக்கு பிரச்சனை வந்த, 2 ஊருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆபிரகாம கூப்பிடுவாங்களாம். ஏன்? அவன் பின்னாடி இருந்ததான செல்வமும், அவனுக்கு இருந்ததான படையும், அவனுக்கு இருந்ததான அந்தஸ்தும். ஆமென். ஆனா இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. இது வெளிப்புறமானதுக்கு அடையாளம் இல்ல. அன்னைக்கு அவன் எதுவுமே இல்லாம ஆண்டவர் விசுவாசிச்சான் பாருங்க, அதனுடைய வெகுமதியாதான் இத்தனை ஆசீர்வாதங்கள் அவனுடைய கரங்களை கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் மாறவே இல்லை. நீங்க உண்மையா ரட்சிக்கப்பட்டு ஒரு நிழல்ல, ஒரு அர்ப்பணிப்புல, ஒரு விசுவாசத்துல, ஒரு நடத்துதல்ல நீங்க உறுதியா நின்னு பாருங்க. ஆண்டவர் தான் அப்படி நின்னுடுங்க. உலகத்தோட ஒட்டுறதுக்கு இனி எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு உறுதியா நின்றுங்க. அவர் உங்களை நடத்துவதை நீங்க பாப்பீங்க. அவருடைய நீதி உங்களுடைய வாழ்க்கையில பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. இது அவருக்கு மகிமையா அவர் செய்வார். ஆமென். இந்த மகிமையை தான் ஆபிரகாம் கண்டான். எப்ப? ஒருவேளை அவர், எனக்கு தெரியல, ஒருவேளை தேவனுடைய முழு மகிமையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு மகிமையில எப்படி அவர் மறுரூபமாக்கப்பட்ட பிறகு இருப்பாரு அப்படின்னு காட்டினாரு பாருங்க. அந்த மாதிரி ஒருவேளை ஆபிரகாமுக்கு நீ எப்படி எல்லாம் இருக்க போறங்கிறத தரிசனமா காட்டிட்டாரா என்னன்னு தெரியல. அதனால அவன் விசுவாசிச்சானா என்னன்னு தெரியல, வசனத்துல இல்ல. ஆனா மற்ற எல்லாரை விட இவர் விசேஷமானவர், மேன்மையானவர் புடிச்சுட்டான். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க? உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க? உங்க வாழ்க்கையில ரட்சிப்பின் நிச்சயம் எந்த அளவுக்கு வேரூன்றி கிறிஸ்துவின் மேல் நிற்கிறது? ஆமென். உங்க விசுவாச வாழ்க்கை எப்படி மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை காண்பிக்கிற விதத்தில் இருக்கிறது? இதெல்லாம் தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு அடிப்படையா இருக்கும். ஆமென். இதெல்லாம் தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு அடிப்படையா இருக்கும். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாய்மையில் தேவனை ஆபிரகாம் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அவன் செஞ்சதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க செஞ்சார். ஆமென். இத சேலஞ்சா எடுத்துக்கங்க. இந்த பாதி வருஷம் தான் இருக்கு, ஜூலைல தான் இருக்கும். இருக்கிற நிலையிலேயே உங்களுக்கு பூரணமா தேவன் தான் ஆளுகைக்காரன் ஒப்பு கொடுத்து பாருங்க. விசுவாசத்துல குறைபட்டு போகாம, எந்த நிலைமையிலும் மனுஷனுடைய சலசலப்புக்கும் அலசடிக்கும் ஒப்பு கொடுக்காம அவருக்காக உறுதியா நின்னுருங்க. ஆமென். ஜனங்க உங்கள அவரை பார்த்துட்டாங்கன்னா, ஆமென், அவர் எவ்வளவு மேன்மை மகிமை நிறைந்தவர்னு அவர் உங்களுக்கு, நீங்க பார்க்கிற ஜனங்களுக்கு உங்க வாழ்க்கை மூலமா காட்டுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஆண்டவர் செஞ்சாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை கொண்டு இது செய்வாரு. ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, எங்க விசுவாசத்தை நாங்க அப்பா நடைமுறையில் கொண்டு வருகிறவர்களா எங்களை மாற்றும். மனுஷர்களை பிரியப்படுத்துகிற விசுவாசம் வேண்டாம். நல்ல வாய்களை தரும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறதே ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. மனுஷர்களை பிரியப்படுத்துற விசுவாசம் வேண்டாம். குறைவுள்ள விசுவாசம் வேண்டாம் ஆண்டவரே. மாம்சத்தை திருப்திப்படுத்துகிற விசுவாசம் வேண்டாம் ஆண்டவரே. மற்ற மக்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் மற்ற ஜனங்க எங்களை ஏற்றுக்கொள்கிற விதத்துல நாங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுகிறதான தடுமாறுகிற விசுவாசம் எங்களுக்கு வேண்டாம். ஆபிரகாம் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த பிரித்தெடுத்தல் போல விசுவாசத்தினால் நாங்கள் உறுதிப்பட்டவர்களாய் உங்களுடைய பார்வைக்கு நீதியான ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க பார்வைக்கு ஒரு நீதியான விசுவாசத்தை உங்க 2 கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க, உங்க பார்வைக்கு ஒரு நீதியான விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. குறைவுள்ள ஆவிக்குரிய நிலைமை எங்களுக்கு வேண்டாம். பாவம் நிறைந்த இந்த உலகத்துல ஆண்டவரே, உலகத்துல ஒரு கால் ஆண்டவரே, பரலோகத்துக்காக ஒரு
ஆபிரகாம் ஆண்டவரே நீங்க அழைத்த பொழுது அவனுடைய உலகத்திற்கான எல்லாவற்றையும் விட்டு 100% உம்மை விசுவாசித்து உன் பின்னே வந்தான். நீங்க அவனுக்கு வாக்கு பண்ணினத நிறைவேறுதலா தேவான ஆண்டவரை சாட்சியா நிறுத்தி ஆண்டவரே கேள்வி கேட்கிறவங்க இடத்துல நிரூபித்த தேவனா இருக்கிறேன். எங்க வாழ்க்கைகள், எங்க குடும்பங்கள்லையும், எங்க சபையார்கள்லையும், எங்க ஆண்டவரை பிள்ளைகளுடைய ஆண்டவரை சந்ததியார்களிலும் இப்படிப்பட்ட ஒரு மேன்மைய எங்கள் விசுவாசத்தினாலே ஆண்டவரை நாங்கள் காண கிருபை செய்யும். கரங்களை தட்டி வாய்களை திறந்த எல்லாம் தேவனை